அனைவருக்கும் நற்புலரி. கடந்த 2023 தொடங்கப்பட்ட நிகழ்வானது இன்று வரை 2025ஆம் நிகழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 9 ஸ்டென்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து வழங்கும் இணையவழி நிகழ்வில் ஒவ்வொரு மாதமும் ஒரே தலைப்பின் கீழ் மிகச்சிறந்த ஆளுமை கொண்டு தினந்தோறும் சிறப்பாக மாத தலைப்பிற்கேற்றவாறு நமது உரையாடல்களை தெளிவாக வழங்கி கொண்டிருக்கும் இந்த தளத்தில் இன்றைய ஆளுமையாக சார் மேம் சொல்லிடலாங்களா சார்? சொல்லுங்க. அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒன்றும் நம்ம அது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே சார். இங்க கோமதி மேடம் அவங்க ஃப்ரெண்டு தானே சார்? ஹலோ, அன்பு செல்வி. ஓகே. இன்று அன்பு செல்வி இன்று அன்பு செல்வி ஆசிரியை அவர்களது மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை அனைவரும் கேட்க ஆர்வமாக இருப்போமாக. அம்மையார் அவர்கள் வரும் வரை நமது மகிழ்ச்சிக்கான நினைவலைகளின் பக்கங்களை பகிர்வோமாக. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ச்சியை நோக்கி தான் வாழ்க்கையை நடத்திட்டே இருக்கோம். அந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் நடந்த மகிழ்ச்சிக்கான பக்கங்களை திருப்பி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம டெய்லியும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தர் பேசின நிகழ்வுல இருந்தும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்துலையும் வந்து இன்பம் காண்றது அப்படிங்கிற ஒரு செயலாகட்டும், ஒரு முயற்சியில இன்பம் காண்றது, ஒரு வெற்றியில இன்பம் காண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வந்து பகிர்ந்துக்கும் போது ரொம்பவே வியக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் இவ்வளோ விஷயங்கள நம்ம செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு நம்மளோட கடந்து வந்த பக்கங்களை திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு பேர் ஆனந்தம் வர மாதிரியான ஒரு நிகழ்வா இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு மாசமா வந்து டெய்லியும் ஒரு தாய்மார்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க, கால் சென்டர் டியூட்டின்ட்டு. அதனால் நான் டெய்லி கால் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மதர் கால் பண்ணி பேசும்போது நான் வந்து பாப்பா சசிகலா தானே பேசுகிறீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஏய் என்ன நீ டாக்டர் மாதிரி பேசுகிறடி, என்ன அவங்க கேள்வி கேட்குற மாதிரி நல்லா இருக்கியா, என்ன இது எவ்வளோ அது எவ்வளோன்னு கேட்டிருக்க, என்ன சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொன்னேன், பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் என் பேர் வான்மதி, நீ எங்கள் சித்தி பொண்ணு சுந்தரி தானே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி பரவாயில்ல விட, நான் உங்கள் சித்தி பொண்ணாகவே இருந்துக்கிறேன், சரி ஜஸ்ட்டு கேட்குறக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு சாரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி சாரிலாம் சொல்ல வேணாம்ப்பா, பரவாயில்ல விடு, இதனால என்ன, எல்லாருமே ஒரு வகையில் ரிலேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு மதருக்காக கால் பண்ண ஆரம்பித்தேன். அந்த குரல் வந்து எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு தருணம். மற்றவங்க பகிர்ந்துக்கலாம். ஸோ உங்களுக்கான வாய்ப்பை வீரசிகரன் சார் தொடர்ந்து. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இப்போ நான் வந்துட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்தது. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள்னு தானே சொல்றோம். நேற்றைய தினம் நம்ம வந்து அன்னையா நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னோமே, அப்ப அதை எப்படி சேர்க்கிறது என்ற குழப்பங்கள் வந்தப்ப இன்னைக்கு நான் ஒரு பயணத்துல இருக்கேன். இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு நொடியுமே நமக்கு வந்து நினைவுகளா மாறிடும். ஒரு நொடி நான் என்ன இந்த பயணத்தை பிளான் பண்றப்ப என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு நம்ம கலந்துக்க முடியாம போயிடுச்சே, என்ன பண்ண போறோம், சும்மா நம்ம ஒரு ரெக்கார்டு நம்ம ஹீலர் ஐயா போடுற மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கார்டை போட்டுட்டு எப்படியாவது பார்த்துக்கோன்னு. இப்ப வந்த பிற்பாடு
இப்ப வந்து எனக்கு இது வந்து சரி பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நான் கருப்பு கிளார் போக வேண்டியனா இங்க வருவோன்னு. இங்க நான் வந்து நிக்கிறது என்ன தெரியுமா? நான் முத பிஹெச்எல்ல ஜாயின் பண்ண அந்த இடத்துல நிக்கிறேன். எனக்கு வாழ்வு கொடுத்த ஒரு இடம் இது. இதுல வாழ்வு கொடுத்த ஒரு இடம். அதுதான் பிஹெச்எல்ங்கிறது. இதுல ஒரு சிறப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பிஹெச்எல் சிம்பல கொதிகலன்ங்கிறதுக்கு எதையோ போட்டு வைக்கலாம். என்ன போட்டிருக்காங்கங்கிறத பாருங்க. இணைந்த இரு கரங்கள். தெரியுதா? இணைந்த இரு நல்லா கரங்கள். தெரியுது சார். நல்லா தெரியுது. இதுதான் பிஹெச்எல்லுடைய சிம்பலு. இணைந்த இரு கரங்களா இருக்குது. இந்த பிஹெச்எல்லுடைய சரித்திரம் தெரிஞ்சவங்க தான் அதை தெரியும். எவ்வளவு அது என்ன, அந்த பறவைகள் வந்து சரணாலயம் வரும்ல, எங்கெங்க இருந்தோ வந்தவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கிற ஒரு தலமா இது இருந்ததுன்னு. இது எங்கேயோ போக பார்த்தத யாரு இங்க கொண்டு வந்தாங்கிறத சொல்லாம இருந்தோம்னா அதுல உண்மையா இது இல்லை. காமராஜர் ஐயா அவர்கள் இல்ல இங்கதான் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அவரை நினைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க. இதோட நான் நிறுத்த போறதில்ல. அந்த போர்டை பாத்தீங்கன்னா, கைலாசபுரம் தங்களை வரவேற்கிறது. டவுன்ஷிப்புக்கு பேரு வைக்கிறப்ப எப்படி வச்சாங்கன்னு பாருங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. பிஹெச்எல் கைலாசபுரம் உங்களை வரவேற்கிறது. அந்த டவுன்ஷிப்புக்கு பேரு கைலாசபுரம். சரி, இதோட இதா இருக்கான்னா, இங்க பக்கத்துல இந்த ரோடு, தஞ்சாவூர் ரோடு, இதுல வந்து பிஹெச்எல் கைலாசபுரம் டவுன்ஷிப்னு சொல்றதோட இன்னொன்னு இருக்கு பாருங்க, மதர் தெரசா சட்டக்கல்லூரி. ஆக இங்க கை சின்னம் எல்லாம் இணைஞ்சு இருக்கணுங்கிறது. இங்க கைலாசபுரம்னு அந்த புறமே வந்து வாழ்ற இடமே பெரிய கைலாசமா மாறிடும் அப்படிங்கிறது இங்க அன்னை தெரசா சட்டக்கல்லூரி. இப்படி எல்லாம் நிறைந்ததா தான் நமது வாழ்க்கை நிலை வந்துகிட்டே இருக்கு. அத ஒவ்வொரு நொடியும் நம்ம நினைச்சு, நேத்தெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு ஆனந்தப்பட்டோங்கிறது தெரியும் நம்ம நிகழ்ச்சியில. என்ன அவங்கள்ட்ட உள்ள சக்தி, என்ன சக்திங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஐயோ, என்ன பல குரல்கள்ல எத்தனை குரல்கள் அவங்களுக்கு நம்மள்ட்ட சொன்னது ஒரு 5-6 குரல்ல பேசி பார்த்தாங்க. அதுவும் ஒரு வயதானவரா வந்து நடிச்சாங்க பாருங்க. நான்லாம் ஆடி போயிட்டேன். அவரு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்க முடியும். அதுக்கு எனக்கு இன்னைக்கு கொடுத்தது, நீ ஏன்டா கலந்துக்காம போறேங்கிற, அது நான் சில நேரத்துல நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லிக்குவேன். ஆண்டவன் வந்து என்கிட்ட பேசுறப்ப நான் எப்படி சொல்லுவேன்னா, ஏன்டா நான் இந்த பக்கமா போறேன், இப்படி போடா அப்படின்னு சொல்லி நான் தான் நான் பேசிக்குவேன். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவர் வந்து சில டைரக்ஷனை அப்ப கொடுப்பாருங்கிற மாதிரி. அது வந்து எனக்கு உரிமையாவே எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி ஒண்ணு சொல்லணும். அந்த தருணம் வந்து மறக்க முடியாது. ஆண்டவன் கொடுத்த பிச்சைன்னு சொல்றீங்க நீங்க, இதே தளத்துல சொன்னோம். அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவன் கொடுத்த பரிசுன்னு சொல்லுங்கன்னு இந்த தளத்துல நம்ம பேசணுமா இல்லையா? அன்னையில இருந்து உண்மையா சொல்றேன், 4-5 விஷயங்கள் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கலாம். 4-5 விஷயங்கள் இந்த தளத்துல வந்துதான் எனக்கு கிடைச்சது. அன்னையில இருந்து நான் உண்மையா என்னுடைய மனைவியை நினைக்கிறப்பெல்லாம், நீ போட்ட பிச்சடா, நீ போட்ட பிச்சடான்னு நான் பேசுவேன். இப்ப அப்படி இல்ல. நீ கொடுத்த பரிசு, நீ கொடுத்த பரிசு. அது இந்த தளம் தான் உருவாக்கி இருக்கு. நான் இதுக்கு மேல எனக்கு உணர்ச்சி பூர்வமா இருக்கிறதுனால மன்னித்து விடுங்கள். மற்றவர்கள் பேசட்டும். எல்லா நேரமும் நமக்கு இன்பமான நேரம் தான். நினைவு அலைகள் அப்பப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்தந்த நேரத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் முடிச்சுட்டு தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்ல இருந்து மன்னார்குடி போகணும். மன்னார்குடியில இருந்து கிராமத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் பயணம் இனிதாக அமையட்டும் வீரசேகரன் சார். அடுத்தது கோமதி மேம், நீங்க பேசுனீங்களா மேம்? மேடம் கிட்ட மேம். நித்யா தேவி, உங்களோட மகனுக்கான நினைவுகளை பகிருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து கலந்தாய்வு மகிழ்ச்சியின் நினைவலைகள். இன்னைக்கு வந்து
என்ன சொல்றதுனே தெரியல. அங்க ஒருத்தர் போட்டோவெல்லாம் காமிச்சு தம்பி கலக்கி வச்சுட்டு போயிருக்காரு. நிஜமாவே நமக்கு வந்து மகிழ்ச்சியின் நினைவலைகள்னா நிறைய வரும். எனக்கு இந்த பரீட்சை ஹால்ல உட்காந்து பரீட்சை எழுதுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இது கான்ட்ராவர்ஸா உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து அந்த படிச்சதெல்லாம் எடுத்து அத வந்து சரியா வச்சு அதுல வந்து அந்த பரீட்சையை செஞ்சுட்டு ஒரு 2-3 பேப்பர்ல சென்டம் வாங்கினேன். அது இன்னும் மறக்கவே முடியாது. அப்படியே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன வந்து நம்ம ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதுவும் கேள்வி பார்த்தா டிஷ்வா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அந்த வேற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட நான் விட்டுருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேள்விகளை வந்து அது பேர் வந்து டெசிஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த டெசிஷன் ஃபேக்டர் அப்படின்ற அந்த ஒரு 6 கேள்விதான் இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுக்கு காரணம். ஒரு கேள்விக்கு சரியான விடை எழுதுறது, அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதுறத காட்டிலும் ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஏன்னா அது போட வேண்டியது. அந்த பரீட்சை எக்ஸாமினேஷன் சென்டர்ல பண்ண வேண்டியது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நான் அப்படியே பிபிடில சொன்னா சூப்பரா இருக்கும் நான் சொல்ற விஷயங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அது முக்கியமான விஷயம். டெசிஷன் ஃபேக்டர் நான் வந்து பரீட்சையில வந்து ஒரு எத்தனையோ தடவை எழுதியிருக்கேன். 2007 இருந்து சீக்கிரம் முடிச்சிடறேன். 2007 இருந்து 2013 வரைக்கும் இவ்வளவு எக்ஸாமினேஷன். நான் வந்து எப்ப வந்து எனக்கு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்ன்னு 10வதுக்குன்னு டைம் ஆச்சோ அப்ப இருந்து எங்க அப்பா எனக்கு எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு பூர்த்தி பண்ணி படிவத்தை போட்டு என்னை வடிவமாக்குறதுல அவருக்கு ஒரு பெரிய ஒரு அளப்பரிய ஒரு பங்கு. அந்த கடமையை அவர் செய்வாரு. நானும் என் கடமை சிவாஜி, அன் கடமை எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி நானும் ஒரு சில விஷயங்களை நடிக்கிறதா ஆரம்பிப்பேன். என் கடமை எம்ஜிஆர் தான், ஆனா நான் வந்து சிவாஜியா தான் நடிகரா ஆரம்பிப்பேன். ஒரு விஷயத்த நடிக்க கத்துக்கிட்டே அது கூடயே லயித்து போயிடுவேன். அப்படியே பரீட்சை எழுதின விஷயங்கள்ல இந்த பரீட்சை 3 மணி நேரம் பரீட்சை, ஆனா 1/2 மணி நேரம் பரீட்சை எழுதி முடிச்சிட்டேன். 2.5 மணி நேரம் நீ என்ன பண்ண? 2.5 மணி நேரம் அந்த 6 கொஸ்டின் சொன்னேன்ல டெசிஷன் ஃபேக்டர், அதை மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு விஷயத்த தான் செஞ்சேன். அங்க இருந்த இன்விஜிலேட்டர் கூட வந்து கேட்டாரு, என்னம்மா நீ 1/2 மணி நேரத்துல பரீட்சை எழுதி முடிச்சிட்ட? ஆமா 8 தடவை 10 தடவை என் மைண்ட் வைஸ் மட்டும் சொல்லு. 10 தடவை பரீட்சை எழுதினேன், 10-20 தடவை இதுக்கே பரீட்சை எழுதியிருக்கேன் 2007 இருந்து. மெத்த படிச்ச மூஞ்சூறு கழனி பால்ல ஒளிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் படிச்சது எம்ஃபிலு, படிச்சது பிஹெச்டி அப்படி மட்டும் நினைக்கவே கூடாது. அந்த ஹால்ல அந்த கேள்விக்கு என்ன வேணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதுதான் உண்மையான விஷயம். இந்த இடம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எப்படா பரீட்சைன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப எல்லாம் அந்த டெட்டு பரீட்சை எல்லாரும் அலறாங்க, சில பேர் உளர்றாங்க. டெட்டு சிறப்பு தேர்வு வரப்போகுதுன்னு வேற, அதுக்கு வேற மிகப்பெரிய உளறாங்க. ஒன்னே ஒரு விஷயம், எல்லாத்தையும் கத்துக்கிறது தானே ஆசிரியர், ஏன் சப்ஜெக்ட்ல கொடுத்தா நான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எனக்கு அந்த அளவு அது தெரியல. எப்ப கொடுத்தாலும் பரீட்சை எழுதணும், நமக்கு பரீட்சை அவனுக்கு வசப்பரீட்சை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்கோம். அதையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வாய்ப்பு இருக்கு. பரீட்சை எழுதுல எனக்கு மகிழ்ச்சி. ஹீலர் சார், உங்களது மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை பகிருங்க. கோடீஸ்வர காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய அலைகளை போடுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா கிடைச்சது இன்னைக்கு. நேத்திக்கு நடந்த நிகழ்வு என்னன்னா, நேத்திக்கு நம்ம எல்லாம் ப்ரோக்ராம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் யாரா கூப்பிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது உலகலாம்னு ஒருத்தர், அவர் என்னன்னா நம்மளோட வீடியோவை எடுத்து மற்ற இடத்துக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணுவார். நான் உங்க ப்ரோக்ராம்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் சார் அப்படின்னு நினைச்சவரு. ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி பேசினேன். அவருக்கு திருப்பி கூப்பிடுவோன்னு நினைச்சேன். நான் இப்பெல்லாம் அந்த உலகலாம்லாம் நான் நிறுத்திட்டேன் சார், நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன் சார், நான் திருச்சியில இருந்தவர் அவரு கேரளால இருக்காராம் அப்படிங்கிற அப்டேஷனை நான் வந்து ஃப்ரீக்வெண்டா பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் ஐ எம் டச்சிங் லாட் ஆஃப் குட் பீப்புள், ஐ எம் மிஸ்ஸிங் குட் ஓல்டு பீப்புள்னு. நான் நிறைய நல்ல நண்பர்கள் எல்லாம் தொடர்றதுனால பழைய நண்பர்கள் எல்லாம் மிஸ் பண்றேங்கிறத விட தள்ளி போறேன். அப்படிங்கிறதுனால அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா படும். புதுசா ஒருத்தரை தேடுறோமே,
ஏற்கனவே தேடி நமக்கான மக்களா கிடைச்சவங்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பேன். அதை தாண்டி நடந்தது என்னன்னா, ஒரு 10-12 பேர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. ஒருத்தர் வந்து மில்வா ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துல இருந்து மெசேஜ் போட்டிருந்தாரு. அதுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சது. நாமக்கலுக்கு ஒருத்தர் ப்ராடக்ட் வேணும்னாரு, அவருக்கு அனுப்பிச்சது. ஆனா இதை தாண்டி ஒரு மேடம் வந்து சோப்பு வேணும்னு கேட்டாங்கன்னு போய் வண்டியில போய் சோப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். கொடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவரெல்லாம் சாதாரணமா பார்த்துட்டு இருப்போம். ஆனா நேத்தி சொன்னார், எனக்கு பென்ஷன் வரலங்க, ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் கவலைப்படாதீங்க, உங்க பென்ஷனை நான் பாத்துக்கிறேன், வர வைக்கிறது. அட்வொகேட் அவர். நான் நிறைய அட்வொகேட் கிட்ட பேச மாட்டேன், போலீஸ் கிட்ட பேச மாட்டேன். அதாவது சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறதும், அந்த ப்ரொஃபஷன் அவங்க வந்து டிஸ்டர்பிங் பீப்புள். அவங்க டிஸ்டர்பா இருப்பாங்க, அவங்க நல்லா டிஸ்டர்ப் பண்றவங்க இல்ல, அவங்க நல்ல மக்கள் தான். அவங்களுக்கு வர விஷயங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுனால அந்த மக்களோட அதிகமா இருக்க மாட்டேன். அதுல நல்ல மக்களா ரொம்ப அருமையான ஒருத்தர் கிடைச்சது. இது மாதிரி இவற்றெல்லாம் பேசும்போது நான் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன். மகாலட்சுமி கோவிலுக்கு போறேன், 8 மணிக்கு நட சாத்திட்டாங்க, இப்ப கடையை கூட போறாங்கன்னு. அப்புறம் உள்ள போய் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் திருவானைக்காவல் வந்தா அங்க வந்து அங்க நட அடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் போனா 2 பேரும் அதாவது சிவன் பார்வதி 2 பேரும் பாக்குற டைம் வந்து அர்த்தஜாம பூஜை வந்து நடக்கும். 9:30 8 மணி 8:45. நான் அங்கேயும் 8:55 தான் போற மாதிரி ஆகுது. ஆனா வெளியில ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க, இங்கேயும் நட சாத்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சிவனடியாரை பார்த்துட்டு தான் போகணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியமா இருந்தது. அந்த அம்மா அந்த பிரசாதத்தை வெளியில வச்சிருந்தாங்க. சொல்லிட்டு அந்த பால் கொடுப்பாங்க, அந்த தெய்வ பிரசாதம் கொடுங்க, கையில கொடு, அந்த கப்புல நீங்களே சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டாங்க. வாங்கணும். இதை விட என்ன மரியாதை. அவங்களோட பேசும்போது அவங்க ஒரு டீச்சர், நான் வந்து விராலிமலையில டீச்சரா இருக்கேங்க அப்படின்ட்டு அவங்க பேசுனாங்க. உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பார்த்தது அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு தூரம் உணர்றோமோ அதற்கு உண்டான நினைவலைகள்ங்கிறது எங்க இருந்தோ உருவாறதில்ல. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இந்த தாட் நடக்கணுங்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு புரிய வைப்பார். நம்ம வந்து சிவனடியார்களுக்கு கொடுத்த தன்மைகள் தான் சிவனுக்கு செய்யும் தொண்டுங்கிறத நம்ம உணர்ந்து செய்யறோங்கிறதுனால கடவுளே இறங்கி நிறைய பேர் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கை கோத்து நின்றது பிஹெச்இயோட பவர் என்னங்கிறத காமிச்சது வீரசேகரன் சார். அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போது நம்மளோட எண்ணங்கள்லாம் அந்த பவர்ஃபுல்லா எழுதுவோம். அவ திருத்தினாலும் திருத்திக்கிட்டே பாப்புலேஷன் ஏன் பெருகுது அப்படின்னா, என்எஸ்பி ரோட்ல ஆளாளுக்கு இப்படி கும்பலா இப்படி இடிச்சுக்கிட்டு போனா இப்படிதான் பாப்புலேஷன் பெருகுன்னு நான் எக்கனாமிக்ஸ் எழுதுறேன். இப்படி எல்லாம் எழுதுறான் ஐயா, போட்டையா 10 மார்க் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லுவார். அதாவது எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர். அது மாதிரி லைக் தட் நம்மளுடைய விஷயங்களை எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் இட். ஆல் தி பெஸ்ட் ஹீலர் டிஆர்வி. திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. வாழ்க பல்லாண்டு. நல்ல ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா, நன்றி. அடுத்ததா சிவசங்கரி சிஸ்டர் வாங்க. கோமதி மேம் சொல்லிட்டு அவங்க ஏதோ ஆன் பண்ணி கோமதி மேம் கூப்பிட்டேனே. ஆமா சாரி மேம். அப்ப அவங்களோட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஃபோன் பண்றதுக்கு. என்னன்னு தெரியல. ஆனா நேத்து நைட் வரைக்கும் பேசுறேன்னாங்க. அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நானு. இன்னைக்கு ஈவினிங் அவங்கள்ட்ட பேசுறேன். இப்ப நான் வந்து நான் ஏற்கனவே 1ஆம் தேதி இந்த மகிழ்ச்சிக்கு நினைவலைகள் வந்து ரொம்பவே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி என்னுடைய பாஸ்ட எல்லாமே நான் பேசிட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரே ஒரு விஷயம், நேத்து நாங்க ஒரு டிஸ்கஷன்ல இருந்தோம், மன்றத்துக்கு போயிருந்தப்ப. வாழ்க வளமுடன். ஒருத்தவங்க வந்து நான் வந்து கிட்டத்தட்ட என்னோட ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸா எல்லாமே ஃபாரின்ல இருக்காங்க. சார் வந்து அப்பப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் வயல்வெளி அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஆகவே லோன்லியாவே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். அதுக்காக தான் நான் என்ன என்கேஜ் பண்ணிக்கிறது, மியூசிக் கத்துக்க போறது, போறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஒரு 2-3 பேர் என்ன சொன்னாங்க, நீங்க வந்து ஏன் உங்க பையனோட போய் இருக்க கூடாதா, பையன் வந்து இங்கேயே வேலை பார்க்க கூடாதா, ஏன் அப்ராட் போகணும், நீங்க இப்ப வயசான காலத்துல இந்த நீங்க வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியா இல்ல நீங்க கொஞ்சம் உங்களை நினைச்சு நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம் அடிக்கடி அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, என்னோட கருத்துக்கு ரொம்ப மாறுபட்ட ஒரு கருத்தா இருந்தது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நினைக்கிறது வந்து இப்ப அக்கா வந்து அதே மாதிரி ஒரே பையன், அவனுக்கு ஃபாரின் போற சான்ஸ் எல்லாம் வந்தப்ப அக்கா முடியாது, பையனை பிரிஞ்சிருக்க முடியாது, நீ பக்கத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி பக்கத்துலயே வச்சுட்டாங்க. பட் இப்ப அக்கா இறந்துட்டாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா சேலரி கம்மியா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ரைஸ் பண்ணவே முடியல அவனால. ஆனா நான் வந்து ரொம்பவே துணிச்சலா 2014 என் பையனை துபாய்க்கு அனுப்புனேன். ரொம்ப கஷ்டம்தான், ஒரே பையன், நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல வேற இருந்தோம். நான் டீச்சரா இருந்தப்ப அவன் ஸ்டூடெண்ட், LKG to 12th.
அப்போ வந்து ரொம்பவே ஒரு நல்ல பையங்கிறத தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்த பையன வந்து நம்ம முதல்ல சென்னை போனதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுனால. பட் அப்ராட் போறான் அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து ஐயோ வேண்டாம். ஏன்னா அப்போ அப்போ கொஞ்சம் அனுப்புறதெல்லாம் மயிலாடுதுறையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாரும் இங்க வந்து கொஞ்சம் பாண்டோட இருக்கிற மாரி இருப்பாங்க. அப்படியே பையன பக்கத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி. நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்குது. போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவும் வருஷத்துக்கு 1 தடவ இல்ல 2 தடவ, அதுவும் கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப ரேர் அவன் வர்றது. பட் வந்து கஷ்டமா தான் இருக்குது ஒரு அம்மாவா. ஆனா எல்லாரும் சொல்ற மாரி நான் சந்தோஷம் இல்லாம இல்ல. அதுதான் அங்க பாயிண்ட். எல்லாரும் என்ன சொல்றாங்க, "உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்க பையன் பார்த்துக்கிற மாரி, மருமக பார்த்துக்கிற மாரி யாரு பார்த்துப்பாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அத தாண்டி அந்த இடத்த வந்து நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சுஜாதா சொன்னா, எப்போ உடம்பு சரியில்லன்னு சொன்னா வந்துருவா. இன்னைக்கு பேசுறதுக்கு வந்தவங்க அன்புச்செல்வி அதே மாதிரி ஒரு தடவ ட்ரிப்ஸ் போட்டப்ப என் கூடவே இருந்தாங்க. நம்ம பையன் தான் செய்யணும், மருமக தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள தாண்டி, எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். என்னன்னா, நம்மளோட பையனுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஃபியூச்சர்ல நல்லா இருக்கிறதுக்கு நாம ஒரு தடையா இருக்கக்கூடாது. அத வந்து சில விஷயம்ல என்னோட பேரண்ட்ஸ்ட்ட நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ இருந்த 80 காலகட்டத்தில சைக்கிள் கத்துக்கிறேன்னு சொன்னப்ப கூட, "வேண்டாம்மா கால்லாம் தெரியும், சைக்கிள் கத்துக்க வேண்டாம்" அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு கத்துட்டு இருந்தேன்னா வண்டிக்கு போயிருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. பஸ், ஆட்டோன்னு சொல்ட்டு. அதே மாதிரி நெறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷார்ட் ஹேண்ட் கத்துக்கிட்டதுனால, சென்னையிலேருந்து நெறைய இன்டர்வியூ வந்துச்சு. அம்மா அனுப்ப மாட்டேன்னு சொல்ட்டாங்க. பொம்பள தப்ப நம்ம செய்யக்கூடாது, நம்ம பையன் விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு நாள் கிழமையெல்லாம் பையன் பக்கத்துல இல்லங்கும்போது பயங்கர எமோஷனா இருக்கு. அப்பதான் கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சுஜாதா வீடு, ரத்னான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க வீட்டுக்கு பையனோடயே இருந்து பயணிச்சே நமக்கு பழக்கமாயிடுச்சு. பட் ஆனா ரொம்ப உறுதியா இருக்கேன். ஏன்னா, சேலரி இங்க கம்பேர் பண்ணும்போது துபாய்ல வந்து சேலரி நல்லா இருக்குது. நல்ல சுகாதாரமான ஒரு இடமா இருக்குது. அவனுக்கு புடிச்சிருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு. அவன் சந்தோஷமா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல நல்லா இருக்கிறான். நல்லா இதுவா இருக்கிறான் அப்படிங்கிறது. ஆனா அத வந்து நேத்து எல்லாருக்கும் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனா அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. உங்க பக்கத்துல உங்க பையன் இருந்து, உங்க மருமக இருந்து கவனிச்சுக்கிட்டா தானேன்னா, அந்த கான்செப்ட்ட வந்து தயவு செஞ்சு மாத்திக்கணும் நம்ம. ஒரு உண்மையான தாய்ப்பாசங்கிறது பக்கத்துல உட்கார வச்சுட்டு பையனோட இருக்கிறது அப்படிங்கிறது இல்லாம, நம்ம வந்து நல்ல உயரத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறது தான். எமோஷனல் மகரிஷி ஐயாவே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பையனுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. நல்ல படிப்பையும், நல்ல ஒழுக்கத்தையும் குடுத்து, நல்ல சிட்டிசனா வளர்த்து, ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, விட்டுட்டு வந்து உங்க லைஃப்ப கவனிங்கன்னு தான் மகரிஷி ஐயா சொல்லுவாங்க. ஆனா நெறைய பேர் என்ன விசாரிக்கும்போது, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மகிழ்ச்சியே இல்லாம அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒரு நிமிஷத்தையும் நான் என்ஜாய் பண்றேன். ஒரு பக்கம் பையன் வந்து வெளியில இருக்காங்கிறது கஷ்டமா இருந்தால் கூட, மகிழ்ச்சியா தான் இருக்கேன். ஏன்னா பையன் நான் வளர்த்த பையன் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கான். அந்த கம்பெனில நல்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கான். அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு. அத உங்களோட ஷேர் இது வந்து ஏன் மத்தவங்கலாம் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட மனம் எப்போதுமே சந்தோஷத்துக்கு பெரிய காரணம் வந்து மனது தான். மனத வந்து நம்ம ஐயா என்ன சொல்லுவாங்க மகரிஷி ஐயா அப்படின்னா, வெளி மனிதர்களோ, வெளி சுற்றுச்சூழலோ உங்களோட மனச வந்து பாதிக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் அவங்க வந்து யோகி. சந்நியாசம் காவி கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்கலாம் சன்னியாசி கிடையாது. அப்துல் கலாம இப்ப சன்னியாசின்னு சொல்லலாம். காமராஜர் அந்த பற்றற்று வெளி சூழ்நிலையோ, வெளி மனிதர்களோ நம்மள பாதிக்காம நம்ம மனச வந்து சந்தோஷமாவும், நிம்மதியாவும் வைக்க தெரிஞ்சவங்க தான் உண்மையான யோகி. அதுக்கான தான் யோகா அப்படின்னு சொல்லி யோகாவ பத்தி சொல்லுவாங்க ஐயா. அததான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னை சுத்தி இருக்க நெறைய பேர் என்னோட குடுக்குற அட்வைஸ், பையன வர சொல்லிடுங்க. உங்களோட இருக்க சொல்லுங்கன்னா, இங்க வந்தா அவனுக்கு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5,000க்குள்ள தான் சேலரி வரும். இப்ப நல்ல பெட்டர் சேலரி வாங்குறான். மருமகளுமே வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கா. இப்போ இது நல்ல ஒரு லைஃப்ல அவங்க இருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, என்னோட இல்ல. ஆனா நம்மளோட ஏன் இருக்கணும்னு நினைக்கணுங்கிறதே யாருமே புரிஞ்சுக்கல. அத தயவு செஞ்சு தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பையன் நம்ம பக்கத்திலேயே இருந்தான்னா, இன் ஃபியூச்சர் அவன் என்ன பண்ணுவான்? அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த ஒரு மகிழ்ச்சியான நினைவலைய வந்து நான் வந்து நேத்தே நெனச்சேன். ஆஹா! நம்ம இத வந்து 1ஆம் தேதிக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இத கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். மகிழ்ச்சிங்கிறது எவ்ளோ பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அந்தாண்ட இருந்தா கூட குளோஸா தான் இருக்கோம். இப்ப நானும் என் பையனும். அதுவே நான் ரொம்ப பக்கத்துல உட்கார வச்சிருந்தேன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க வேற மாரி போயிருப்போம். இல்லைங்களா? இந்த ஒரு கருத்து சரியான்னு தெரியல. ஆனா உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த எந்த நேரம் இது அப்படின்னு சொன்னா, நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு வெளியில மயிலாடுதுறையில. அதனால ஒரு பாட்டோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன்.
வெண்மேகம் முட்ட முட்ட பொன்மின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பொத்து கொண்டதோ, பன்னீரை மூட்டை கட்டி பெண் மேலே கொட்டச் சொல்லி விண்ணின்று ஆணையிட்டதோ, மேகத்தின் தரைகளில் பாய்ந்தாட போகின்றேன், ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன், மேகத்தின் தரைகளில் பாய்ந்தாட போகின்றேன், ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன். நாரே 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 நன்னன்னாரே நாரே 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 நன்னாரே 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 நரரே நன்னாரே 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 நரரே. அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு கோமதி மேடம். ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. இன்னைக்கு பாசம் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களுக்கு தடை போடுறது அப்படிங்கறது கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்ன கருத்துக்கள் மிகவும் சிந்திக்க வைத்தது. அடுத்தது சங்கரிக்கா வாங்க. அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். நன்றி சிவகனி சகோதரி. கோமதி மேமுக்கு என்னோட ஒரு கருத்தை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன், அவங்க பேசுறது கேட்டதுல இருந்து. ஸோ யாராவது அந்த மாதிரி கேட்கிறப்ப நீங்க என்ன சொல்லிடுங்கன்னா, இனிமேல் நான் உங்க கூட வந்து இந்த நேரத்தை இந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்காக கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயே நீங்க போட்டுருங்க. நீங்க எனக்கு எப்போதும் கால் பண்ணுங்க, என்ன ஹாப்பியா வச்சுக்கோங்க, என் பையன் பண்றப்ப பண்ணட்டும், நான் அவங்ககிட்ட வீடியோ கால்ல பாத்துக்கிறேன், நான் அதை விட நீங்க எனக்கு மகிழ்ச்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க மேலேயே திருப்பிடுங்க மேம். எப்போதுமே நீங்க எப்போதும் துவண்டு விடக்கூடாது, நெகட்டிவா போகக்கூடாது. அவங்களுக்கு நம்ம நல்ல ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ யார் கேட்டாலும் நீங்க அந்த மாதிரி சொல்லுங்க, இந்த இது வந்து உங்க கூட இந்த டைம் இந்த இது சிச்சுவேஷன் வந்து இது பண்றதுக்கான டைம், உங்க கூட மகிழ்ச்சிக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும்னு என்னோட கருத்து வந்துச்சு மேம், தோணுச்சு, அதை சொல்லிக்கிட்டேன் மேம். தேங்க்யூ மேம். என்னோட கல்லூரியில நடந்த நாட்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் ஒரு 70 to 80 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் படிப்பேன். ஒரு 10th ரேங்க்குள்ள தான் எப்போதுமே படிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எக்ஸாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தப்ப யாருமே வந்து அப்போ வந்து எங்கிட்ட என்னோட மார்க்ஸ் யாருமே கேட்கல. அங்க இருக்கவங்க எல்லாரும் கிளாஸ்ல இன்ட்ராக்டிவா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்க மார்க்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தா 95.2 93.2 அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரப்ப கடைசியில சம்பந்தமே இல்லாம சும்மா என்னோட மார்க்ஸ் சொன்னேன். கடைசியில பார்த்தா நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு நாங்க சொன்னாங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காம என்னப்பா நம்மளா வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பார்த்தா கடைசியில பார்த்தா நீ யூனிவர்சிட்டி ரேங்க் நீ வாங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. 50 ரேங்க்குள்ள 43rd ரேங்க் வாங்கினேன் நான். டோட்டலா 50 ரேங்க்ஸ் கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல யூனிவர்சிட்டியில, அண்ணா யூனிவர்சிட்டியில. அதுல 43rd ரேங்க் வாங்கினேன். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் விளையாட்டா அப்படி ஜாலியா தான் படிப்பேன், படிக்கிற மாதிரியே தெரியாது, சீரியஸாவே இருக்காது. ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எப்போதுமே எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எங்க போனாலுமே. யூஜி படிக்கிறப்பயும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸா இருப்போம், எம்சிஏ படிக்கிறப்பயும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ். இப்ப கூட பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஷியாமலா, உஷா, சிவசங்கரி 3 பேர் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு 3ங்கிற நம்பர் அது என்னமோ ஒரு நம்ம வாழ்க்கையிலேயே போகுது. என்னோட டேட் ஆஃப் பர்த் 30க்கு அது 3ங்கிறது கொஞ்சம் நல்லா டச்லயே இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படி படிச்சு வந்துட்டு மறுபடியும் பெங்களூர்ல மொழி தெரியாத ஊர்ல வந்து ஹஸ்பண்ட் கூட கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே சின்ன பொண்ணா அப்படியே நடந்து போயிட்டு இருப்போம். திடீர்னு வந்து மேம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. யாருப்பா நீ, என்னப்பா அப்படின்னு கேட்டா, மேம் ஐடில உங்ககிட்ட படிச்சேன் மேம். நான் ஒர்க் பண்ணதே 1.5 வருஷம் அனுபவம் தான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6-7 மந்த்ஸ்ல இங்க இன்ஃபோசிஸ் பக்கத்திலே கம்பெனி இருக்கனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்க கூட பேசினது, ஒரு நம்ம பசங்களாம் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சியான நினைவுகளை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். அதாவது வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்படியே நிதானமா போனாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படிங்கிற பாடத்தை வந்து நான் இதுல கத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த வீடை வாங்குறதுக்காக நாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தோம். வீடு ஜஸ்ட் வாங்குறது ஐடியா இல்லை, நான் விளையாட்டா தான் வீடு வாங்கணும்னு சும்மா சொல்லிட்டு இருப்பேன். பட் அந்த நம்ம சொல்றதே, அந்த எண்ணங்களே, அந்த வார்த்தையே வந்து நமக்கு இறைவன் கொடுக்குற மாதிரி, அந்த நம்ம பேசுற வேர்ட்ஸ் பாசிட்டிவா இருந்தா நமக்கு நடக்கிறதும் பாசிட்டிவா இருக்க மாதிரி வாங்கணும்னு சொன்னேன். ஆனா அது நான் வாங்குவேன்னு இப்ப வரைக்கும் நினைக்கல. இப்பயுமே நான் வாங்கி
வீடுனா இவ்வளவு பெரிய வீடு நம்ம இருக்கமா அப்படிங்கறது ஒரு கனவு மாதிரிதான் இருக்கு. நம்பவே முடியலதான். அப்பப்ப அவரும் நானுமே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். நம்ம வீடுதானா, நம்ம தான் இங்க உட்கார்ந்து இருக்கோமா அப்படின்னு நம்ம நாங்க 2 அப்பப்ப டிஸ்கஸ் பண்றது. ஜஸ்ட் வாக்கிங் போறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீட்டை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 பிஹெச்கே பால்கனியோட சூப்பரா இருந்துச்சு. நமக்கு எங்க இந்த வீடெல்லாம் கிடைக்க போகுது, வேண்டாவா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நாம போயிட்டோம், நானும் ஃப்ரெண்ட்ஸும். அப்புறம் பில்டிங்கா பார்த்துட்டே இருந்தோம். ஏறி சின்ன சின்ன பில்டிங்கே 50 லேக்ஸ் 60 லேக்ஸ் வருது. அப்புறம் அந்த ஏரியாவும் நல்லா இல்ல. இது பஸ் ஸ்டாப் கிட்டயே இருந்துச்சு. சரி ஓகே, இதே பார்ப்போம். நமக்கு அபார்ட்மெண்ட் ஸ்டைல்லாம் என்ன, வாழ்ந்துதான் பார்ப்போமே. தெரு தெருவா 10 வருஷம் வாழ்ந்தாச்சு பெங்களூர்ல. சரி நீ ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் போய் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளதான் எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போமேன்ட்டு இந்த வீடு வாங்கலான்ட்டு வந்தோம். சரி, நிறைய ஓனர் கிட்ட பேசி டிஸ்கஷன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இங்க வந்து என்ன ஆச்சுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க நாங்க வாங்குற டைம்ல. ஸோ அப்ப வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கணும். எல்லாம் நல்லா போச்சு. கரெக்டா 40 லேக்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடணும். ஆனா அக்கா நைட்டு பேசினவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படி ஒரு பேப்பரை நம்பி நீங்க 40 லேக்ஸ் கொடுக்குறீங்க, அது என்ன தைரியத்துல கொடுக்குறீங்க, ஸோ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான், அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட வேணான்னு சொல்லியாச்சு. ஆனாலும் மனசே இல்லை இந்த வீட்டை விடுறதுக்கு. அப்புறம் நான் தான் இதுல எல்லாம், அவரு ஹஸ்பண்ட் அவ்வளவா பேச மாட்டாரு. ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் பாக்குறது அந்த மாதிரிதான். ஓனர் கிட்ட கம்யூனிகேட் பண்றதாகட்டும், மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே முன்னாடி நின்று நான் தான் பண்ணுவேன். சோ அப்ப நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீங்க அதுக்கு மேல நீங்க இப்ப எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நீங்க 3 கோடி போட்டு பெரிய பில்டிங்கே வாங்கி கொடுத்தா கூட எனக்கு அது சந்தோஷம் இல்லை. நான் இந்த வாழ்க்கை ஃபுல்லா என் லைஃப் ஃபுல்லா மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு இந்த வீட்டை அப்படின்னு சொன்னேன். அந்த கேட்ட அடுத்த செகண்டே அவர் எதுவுமே யோசிக்கல. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அது நாங்க பாசிட்டிவான ஹோப்ல தான் பண்ணணும். நல்லபடியா போய் இப்ப அந்த வீட்டையும் வாங்கி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அந்த நம்ம சந்தோஷங்கிறது அந்த பெருசா நமக்கு கொடுக்கறப்ப அது நமக்கு தேவை இருக்காது அந்த டைம்ல. அப்ப நம்ம எங்கேயோ போய் அந்த உள்ள போய் காட்டுக்குள்ள போய் 3 கோட்டியை போட்டு வாங்கி பெரிய வீடு பிரம்மாண்டமா கட்டினாலும், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து போனாதான் அது ஒரு ஹாப்பினஸ். சோ அதனால நான் இங்க கிட்டயே வாங்கினதுனால அதே சர்க்கிள்குள்ளே இருக்கனால அந்த ஹாப்பினஸ் எப்போதுமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம விடாமுயற்சியோட பாசிட்டிவோட எண்ணங்களோட நம்ம நினைக்கிற செயல் வந்து எப்போதும் நல்லதா நடக்குங்கிறது என்னோட வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேன். சும்மா நம்ம விளையாட்டா நம்ம சொல்றது கூட பாசிட்டிவாவே சொல்லுவோம். எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு இல்லாம எல்லாமே அதை பாசிட்டிவா எடுத்து சொல்றப்ப அந்த அலைகள் வந்து நமக்கு பிரதிபலிச்சு நமக்கு நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துன்னு எனக்கு என்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நன்றி சிவகனி சகோதரி. கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி சங்கரி. அந்த அக்கா நான் இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் தாமோதரன் சார், நீங்க வாங்க. புலவின் அன்பு உறவுகளுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுதான் என்னை ரமேஷ் ஐயா அவர்கள் அன்பு உறவுகளில் உறவு கொள்ள வைத்தார். அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியில் எனக்கு நடந்த நான் நடத்திய ஒரு நிகழ்வு நினைவுக்கு வந்தது. குரூப் டெஸ்டிங், குரூப் ரீடிங் என்று பள்ளியில் முன்பெல்லாம் பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் குரூப் ரீடிங் என்று காலையில் 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அது நடக்கும். அப்போது அவர்கள் காலையில் வருவது கடினமாக இருக்கும் என்று அவர் ஆசிரியர் நினைத்தார். அதனால் அவர்களுக்கு ஸ்நாக்ஸும் டீயும் காலையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் கொடுப்போம். அதனால் அந்த வருடம் அவர்கள் நன்றாக படித்து நல்ல மார்க், நல்ல ரீடிங், நல்ல ரேங்க் வந்தது அந்த திருப்பூர் ஸ்கூல். அதிலிருந்து அதை கண்டினியூ பண்ணுறோம் என்று நினைத்தோம். ஆனால் அதை விட ரமேஷ் ஐயா பறந்து பேசியிருக்க அதை போல பல ஆசிரியர்களை அழைத்து மாணவர்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று லைன்ஸ் இயக்கத்திலிருந்து பல சிறப்பான பேச்சாளர்களை அழைத்து அவர்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்தோம். அந்த வருடமும் நல்லாக இருந்தது. அதே போல இந்த வருடமும் நம்ம நிக்கில் ஃபவுண்டேஷன்லேருந்து 4 பேர்கள் வந்து இந்த கிளாஸ் எடுத்தார்கள். அது சிறப்பு. மாணவர்களும் அதை ரொம்பவும் வரவேற்றார்கள். ஆனால் வருடம் இந்த ஒரு மோட்டிவேஷன் கிளாஸை செய்யலாம் என்று தலைமை ஆசிரியரும் கூறினார். அதை மிகவும் நான் வரவேற்கின்றேன். சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகள்
நினைவுக்கு வருவது என்றால் மிகவும் கடினம்தான். ஏனென்றால் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து அதை யோசனை செய்தால்தான் மனதில் நின்று பழைய நினைவுகள் எல்லாம் கனவு போல வரும். அதே போல மகிழ்ச்சியான தருணங்கள், மோட்டிவேஷன் கிளாஸ் ரொம்ப சிறப்பான பிள்ளைகள் அதை வரவேற்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் பொழுது அவரிடம் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்கள் நல்ல பதிலையும் அதாவது மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவதை அவருக்கு சிறப்பு என்று அவர்கள் உணர்வதும் மாணவர்களிடம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த வருடம் ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் வந்து நடத்தியது மாணவர்கள் மிகவும் அட்ராக்ஷன் கவர்ச்சிகரமாக நினைக்கிறார்கள் என்றால் அவர் நடத்திய பாடல் பேசியது அவர்கள் மனதில் நிற்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். வருடம் எங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று நான் ஆவலாக இருக்கின்றோம். மிக்க இந்த உறவுகளில் என்னை இணைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார், உங்களோட மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு. அடுத்ததா நன்றி நன்றி. வேறு யாராவது பேசுறீங்களா? குட் மார்னிங் நட்புலரி மேடம், பேசலாமா? பேசுங்க, வாங்க. குட் மார்னிங் நட்புலரி, குட் மார்னிங். நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை தேடிட்டு இருப்பேன். ஒவ்வொரு தலைப்புலையும் ஏதாவது ஒரு புது விஷயத்த சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நேற்று இந்த தலைப்பை பற்றி நம்ம என்ன புதுசாக சொல்ல முடியும், சரிதான் தானே சொல்லணும் அப்படின்னு தேடினப்ப சுவைகள், உணவு வந்து அறுசுவை, எத்தனை வகையான உணவுகள் இருந்தாலும் அறுசுவைக்குள்ளே தான் வந்து உணவுகளை நம்ம இது பண்ணுவோம். 7வது சுவை இருக்கு. யாருக்காவது தெரியுமா 7வது சுவையோட பேர் என்னன்னு சொல்லிட்டு? இல்ல, உமாமி. உமாமின்றது வந்து பாத்தீங்கன்னா நாக்கோட அந்த பட்ஸ்ல அந்த அறுசுவைக்கான பகுதிகள், ஒவ்வொரு பகுதிகள் இருக்கு. அதுல நம்ம வந்து யாரோ பதில் சொல்றாங்க அதுக்கு. நகைச்சுவை இல்ல, உண்மையான உணவு சுவைதான். உமாமி, உமாமி, உமா, UMAMI, உமாமி. நம்ம வந்து சூர்யாவோட படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 7வது அறிவு தெரியும். ஸோ 7வது அறிவு மாதிரி 7வது சுவை. 7வது சுவை உணவு வந்து இப்போ இந்த நவீன விஞ்ஞானம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து அதை பயன்படுத்த வச்சுட்டு இருக்காங்க. அறுசுவையும் ஒரு சேர்த்து வர்ற ஒரு சுவைக்கு பேர் தான் உமாமின்ற அந்த சுவை. வந்து இட்லி இனியவன் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2400 மேற்பட்ட வகையான இட்லிகளை செய்து உலக சாதனை படைத்திருக்காரு. ஒரே இட்லி வந்து 120 கிலோக்கு மேலே பண்ணியிருக்காரு. அதாவது ஐநாவில் வந்து அவருடைய பர்த்டே வந்து இட்லி இனியவனே அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. அவர் வந்து எதையுமே கண்டுபிடிக்கல, ஆனால் ஒரு மாற்று சிந்தனை கொண்டு வரணும். உளுந்து அவர் கண்டுபிடிக்கல, அரிசி அவர் கண்டுபிடிக்கல, இட்லி அவர் கண்டுபிடிக்கல, ஆனால் 2400 வகையான இட்லியை வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அப்போ வந்து ஒரு புதிய விஷயங்களை வந்து அதை தேடும்போது அதுலேருந்து கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வந்து எனக்கு அதை இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். வாய்ப்புக்கு நன்றி மேடம். நன்றி. நன்றி சார். தேடுவதையும் தாண்டி அந்த தேடலை பிறருக்கு கொடுக்குறீங்கள, அதுவே பெரிய மகிழ்ச்சி தான். நன்றி. அனைவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். இனி சார் முடிச்சுக்கலாங்களா சார்? மிகச்சிறந்த ஆளுமையோடு நாளை எதிர்நோக்கி இருப்போமாக. அனைவருக்கும் நன்றி. மேடம், கோல்டன் வேர்ட்ஸ் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. கோல்டன் வேர்ட்ஸ் மட்டும் படிச்சிடுறேன். ஜஸ்ட் வெல்கம் சார். ஒரு நிமிஷம். மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் கேக்குதுங்களா? கேக்குது சார். மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் வாழ்க்கையை வந்து மீண்டும் மீண்டும் வாழ வைக்கும் அமைதியான ஒரு சக்தி. நாம் சேகரிக்கும் செல்வங்களில் மிக மதிப்புள்ளவை நம்மை சிரிக்க வைத்த நினைவுகள் மட்டுமே. மகிழ்ச்சி போதும், ஆனால் அது கடந்து விடும். ஆனால் அதன் நினைவுகள் வந்து வாழ்நாள் முழுவதும் நின்றுவிடும். எப்பவுமே இருக்கும். நினைவுகள் மனதின் பொக்கிஷம். அவை எப்போதும் கலந்தால் நம்ம மனசோட கலந்துருக்குமே தவிர அது ஒருபோதும் வந்து நம்ம உடலை விட்டு பிரியறதில்லை. ஒரு நல்ல நினைவு 1000 கவலைகளை மறக்க செய்யும். நாம் விட்டு சென்ற தடங்களில் தங்கி நிற்பவைதான் நம் இனிய நினைவுகள்.
நினைவுகள் மனதை புத்துணர்ச்சி பெற செய்யும் அமைதியான மருந்து. மகிழ்ச்சியான தருணங்கள் குறுகியவை என்றாலும் அவை கொடுக்கும் நினைவுகள் நீண்டவை. ஒவ்வொரு நாளும் சிறு மகிழ்ச்சிகளை சேர்த்து கொள்ளுங்கள், அவையே நாளைய நினைவுகளாக மலரும். மகிழ்ச்சி வாழ்வை ரொம்ப அழகாக மாற்றுகிறது, நினைவுகள் அதை மிக அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. பழைய நினைவுகள் இதயத்தை வெப்பமாக்கும் ஒரு சூரிய கதிர் போன்றது. நாம் மறந்துவிட்டோம் என நினைத்தாலும் சில நினைவுகள் மறைந்து நின்று நம்மை பாதுகாக்கும். ஒரு நல்ல நினைவு மனதை மென்மையாக்கும் மௌன ஆசீர்வாதம் என்று சொன்னால் மிகையாகாது. சில நினைவுகள் காலத்தை கட்டி போடும் சக்தி கொண்டவை. நல்லவர்களுடன் உருவான நினைவுகள் என்றுமே மனதில் பொக்கிஷம். நினைவுகள் நம் வாழ்வின் டைரி, மனமே அதை எழுதுகிறது. எது மறைந்தாலும் இனிய நினைவுகள் மட்டும் எப்போதும் மறையாது. மகிழ்ச்சியான நினைவுகள் வாழ்க்கையின் இருளின் வெளிச்சம் தரும் தீபம் போன்றது. நினைவுகள் நம்மை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் சிரிக்க வைக்கும் அருமை. நாம் நேசித்த தருணங்கள் வாழ்வை நேசிக்க செய்வது நினைவுகளின் சக்தி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். சிறப்பான ஒரு பொன்மொழிகளை பகிர்ந்துட்டீங்க. அதுவே உத்வேகமா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. ரகுநாதன் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். நம்ம நற்புலரியில இருக்கிறதே ஒரு மகிழ்ச்சி தான். காலையில எனக்கு சிரிப்பு அதிகமாக வரும். காலையில பேசும்போது சில விஷயங்கள் சொல்லும்போது சிரிப்போடு சொல்லும்போது விழுந்து விழுந்து சிரிப்பேன். அது உங்களுக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப நற்புலரி எப்படிதான் நான் ஜாயின் பண்ணணும்னு எனக்கே புரியல. ஆனால் நான் லக்கி மேன். எப்பவுமே லைஃப்ல இதுவரை லக்கியாக தான் இருக்கேன். எங்கேயுமே எனக்கு சோகம் அதிகமாக இல்லை. ஒரு சம் பர்சன்டேஜ் தான் இருக்குது சோகம். என்னுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. இறைவனுக்கு நான் டெய்லி காலையில் எழுந்தோடனே வாசப்படி திறக்கிறதுனால தான், காலையில் எழுறதுனால தான் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு நன்றி சொல்லுவேன், என் உடலுக்கு நன்றி சொல்லுவேன், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றி. இவ்வளோ நேரம் உங்கள் மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்தீங்க, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி. சிவகனி மேடம் நன்றி மேடம். கரெக்டா சொன்னீங்க சார். பாட்டு சிவசங்கரி மேடம் பேசும்போது டக்குன்னு சிவகனி மேடம் சொல்லுவேன், நான் அந்த அக்கா இல்லைன்னு சொன்னா பாருங்க, உழுந்து உழுந்து சிரிச்சேன். நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள நினைச்சோம், டக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. நன்றி மேடம். சிவகனி மேடம் சார். தாமோதரன் சார், பாட்டு பாடுங்க. போய் விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சார், சூப்பர். இன்னைக்கு நல்லா இருக்கும் டே, பாட்டோட முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. அருமையான ஒரு கலந்துரையாடல் நிகழ்வை நிகழ்த்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோடு நம் நாளை தொடங்குவோமாக. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். நன்றி. நன்றி உறவுகளுக்கு. நன்றி மேடம்.